வணக்கம். சத்தியமித்திரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது செல்வம் ராமசாமி. திருவள்ளூர் அருகே கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் எல்லப்பநாயுடுபேட்டை புதூர் இடையிலான தரைப்பாலம் மூழ்கியதால் 4 கிராமங்களின் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக ஆந்திரா மாநிலம் கிருஷ்ணாபுரம் அம்மம்பள்ளி அணையிலிருந்து நேற்று இரவு 1000 கன அடி உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்பட்டதால் திருவள்ளூர் மாவட்டம் எல்லப்பநாயுடுபேட்டை புதூர் இடையிலான கொசஸ்தலை ஆற்றின் தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் குன்னவளம், குப்பத்துப்பாளையம், ஈன்றாம்பேட்டை ஆகிய 4 கிராமங்களின் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. மேலும் அந்த 4 கிராமத்தில் உள்ள 1500 குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் ஆற்றை கடக்க முடியாமல் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவள்ளூர் கனகாமா சத்திரம் பகுதிக்கு சுற்றிச் செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இதுபோன்ற தரைப்பாலம் மூழ்குவதால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வேலைக்கு செல்வதற்கும் மருத்துவமனைக்கு செல்வதற்கும் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகும் நிலை இருந்து வருகிறது. குறிப்பாக இப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்கள் திருவள்ளூர் கனகமா சத்திரம் சென்று படிப்பதற்கு கூட ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் ஆற்றில் 3 மாதங்கள் நீர் குறைந்த பிறகுதான் பள்ளிக்கு செல்லும் நிலை இருந்து வருகிறது. இத்தகைய நிலையை போக்க அப்பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு திருவள்ளூர் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் எச்சரிக்கை பேனர் வைத்து தரைப்பாலத்திற்கு செல்லும் பாதை முற்றிலும் அடைக்கப்பட்டன. மேலும் காவல்துறையினர் மக்களை ஆற்றின் கரையோர பகுதிக்கு செல்ல வேண்டாம் என எச்சரித்துள்ளனர். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் கோபி. திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காடு பகுதியில் இயங்கும் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் முதல் பருவ அரவையை மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு சாமு நாசர் அவர்கள் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிச்சயமாக இந்த பிரச்சனையை மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் எடுத்து சென்று அதை தேர்வு செய்யும். ஏன்னா தமிழகத்திலே வந்து அதிக உற்பத்தி செய்கிற ஆலை நம்ம ஆலை தான், பழமையும் பெருமையும் வாய்ந்த ஆலையும் நம்ம ஆலை தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதற்கு மேற்கொண்டு ஆளுநர் தேவைப்படுவது உண்மைதான். அதுக்கான இதை முதலமைச்சர் நேரடி பார்வை சென்று அதை தேர்வு செய்யும். சார், அவங்களுக்கான குடியிருப்புகள்லாம் உள்ளே வந்து ரொம்ப பேய் பங்களா மாதிரி இருக்குது. உள்ள அதுக்கான சீரமைப்புகள் எதனா செய்யப்படுமா? அதோட சேர்ந்து தான் பண்ணுவோம். அதுக்கான ஃபண்டு கேட்டுருக்கோம், நிச்சயம் ரிலீஸ் பண்ணுவாங்க. வரும்போது இப்போ ஏற்கனவே கேட்டது ஒரு 10 கோடி பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எவ்வளோ தேவைப்படுறது பயன்படுத்தி நேரடி பார்வை நேரடி பார்வை கொண்டு சென்று அது வரும் பட்சத்தில் அதையும் நிச்சயம். பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் உபரி நீர் திறப்பு 4500 கன அடியில் இருந்து 6500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரியில் இருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த 15ஆம் தேதி கொசஸ்தலை ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டு படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு 4500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. இந்நிலையில் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7250 கன அடியாக வருவதால் உபரி நீர் திறப்பு 4500 கன அடியில் இருந்து 6500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மொத்த கொள்ளளவான 3231 கன அடியில் தற்போது நீர் இருப்பு 2501 கன அடியும் மொத்த உயரமான 35 அடியில் இருந்து 33.5 அடியாக உள்ளது. மேலும் உபரி நீர் திறக்கப்பட்டதால் பூண்டியில் இருந்து ரங்காவரம், கிருஷ்ணாபுரம், நம்பாக்கம், வெள்ளத்தக்கோட்டை உட்பட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் தரைப்பாலத்தின் மீது தண்ணீர் செல்வதால் பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் தரைப்பாலம் மீது செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் மாற்று வழியில் வாகனங்கள் செல்ல வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கினர். வங்கக்கடலில் உருவாகி இருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த சில நாட்களில் புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு மோந்தா என பெயரிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் தற்போது நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை அக்டோபர் 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வாக வலுப்பெற்று அக்டோபர் 27ஆம் தேதி காலை புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் தென்மேற்கு மற்றும் மேற்கு மத்திய வங்கக்கடலில் உருவாகும் என்றும் பின்னர் மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் வாய்ப்பு உள்ளது. இதன் தாக்கமாக வட தமிழகம், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது.
குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை தீவிரமடையும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.